வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அகாடமிக் மான்வா. இது எப்படின்னா ஒரு இசக்காய் அனிமே வேர்ல்டுக்குள்ள ஒரு இசக்காய் மான்வா கலந்தா எப்படி இருக்கும் சொல்ல போனோம்னா ஒரு இசக்காய் வேர்ல்டுக்குள்ள இன்னொரு இசக்காய் வேர்ல்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இந்த கேம் தான் ஈத்தர் வேர்ல்டு. இது வந்து ஒரு டேட்டிங் கேமாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இது வந்து பெண்கள் அதிகம் ஈர்க்கும்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்கு எதிர்மாறாக ஆண்கள் தான் நிறைய பேர் இந்த கேமை விளையாடவே ஆரம்பித்தாங்க. இந்த கேமில் பலவிதமான கேரக்டர்ஸை பிளேயர்ஸால் யூஸ் பண்ண முடியும். ஆரம்பிக்கும் போது வேணால் ஈஸியான கேரக்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த கேரக்டரை வச்சு நம்ம சர்வே பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு சில கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டரோட தன்மானம் தான் அதுக்கு முக்கியங்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதோட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னா இதில் எல்லா பிளேயர்ஸுக்கும் தெரிஞ்ச குப்பை கேரக்டர்னு சொல்கிற இந்த கேரக்டர் தான். இது வந்துட்டு எபிலிட்டியும் அதிகம் கிடையாது. அதோட இந்த கேரக்டரை வச்சு சர்வே பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனால் ஒரே ஒரு பைத்தியக்காரன் மட்டும் இந்த கேரக்டரை 10 வருஷமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கேரக்டரோட பேர் பேக் யூசியோல். சரி, அப்போ ஆரம்பிப்போமா? அந்த கேரக்டர் வச்சிருந்தது வேற யாரும் இல்லை, அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம ஹீரோவை நமக்கு காட்டுறாங்க. சீனை அப்படியே அங்கேயே கட் பண்ணிட்டு இப்போ ஹீரோ இருக்க அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அங்கே பார்த்தோம்னா ஹீரோ டீ குடிச்சுக்கிட்டே யோசிக்கிறான். இங்கே பாருங்க, பல நியூஸ் வந்திருக்கு, எதுவுமே எனக்கு தெரியல. இது எனக்கு தெரிஞ்ச புது அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கேமில். என்னது ஃபைனல் பாஸா? அதுவும் டேட்டிங் சிம் கேம்லையா? இந்த போஸ்ட் ஒரு பெரிய பிளேயர் தான் போஸ்ட் பண்ணியிருக்கான். அதுவும் 99% அந்த டீமன் ரொம்பவே டேஞ்சர்ஸ்ல போட்டிருக்கான். அதோட நீங்கள் அந்த டீமனோட சண்டை போடும்போது செத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பயன்படுத்தின அந்த கேரக்டர் மொத்தமாக அழிஞ்சு போயிடும்ல போட்டிருக்கு. ஹோ, ஃபைனல் பாஸா? ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்த அந்த காஃபியை கீழே வச்சுட்டு சிஸ்டத்தில் போய் உட்காந்து என்னது மேஜிக்கல் வேர்ல்டில் மேஜிக்கை நலிஃபை பண்ணக்கூடிய ஒரு மான்ஸ்டரா? இதை கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் 99% யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு போட்டிருந்தான் போல. எல்லாரும் சொல்கிற மாதிரி கேரக்டர் டெலிட் ஆகுறதுங்கிறது ஒரு பக்கா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஓ, இதுதான் அந்த டீமன் டிராகனா அப்படின்னு அந்த டீமன் டிராகனை ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஈத்தர் வேர்ல்டோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் எல்லா கேம்லையும் இருக்கிற மாதிரி ஒரு டீமன் கல்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன் ஹியூமன் ரேஸ் மேலே வெறுப்பு கொண்டு அவங்கள அழிக்கணுங்கிறதுக்காண்டி அப்புறம் அவங்களையே டார்க் டிமானிக் ஹியூமன்ஸ்னு கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்களோட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு உலகத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களோட கோல் என்னன்னா, வேற உலகத்துலேருந்து வந்து அவங்க இந்த வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே அந்த பர்சனா கேட்டு தான். அதை வச்சு இந்த உலகத்தை கைப்பற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்களோட கோலை அவங்க அச்சீவ் பண்ணாங்க. அது மூலமாக தான் இந்த டார்க் டிமானிக் டிராகன் இந்த வேர்ல்டுக்கு வந்துச்சு. சிம்பிளான ஸ்டோரியாக இருந்தாலும் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 90% ஆஃப் கான்டினென்ட் ஃபுல்லாகவே அந்த பெர்சனா கேட் கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. இந்த மெயின் ஸ்டோரியை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பிவிபி மட்டும்தான் முக்கியம். ஆனால் இதில் ஏதோ குழப்பமாக இருக்கே. அப்போ சரி, என்னால் இந்த சண்டையை கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. சரி, ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். அவ்வளோ கஷ்டமாக என்னது? இப்போ ஹீரோவுக்கு கேட்குது, அந்த டார்க் டிமானிக் டிராகனோட ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஹீரோ எஸ் கொடுக்குறான். என்னோட 10 வருஷம் கேமிங் ஸ்கில்ல இந்த இடத்துல நான் இப்போ காட்டியா? இப்போ ஹீரோ ரெடியாக அந்த டிராகனோட ஃபைட் பண்ண கேமுக்குள்ளே போயிட்டான். அப்போ நம்ம கிட்ட சொல்கிறான், என்னோட கேரக்டரான பேக் யூஸ் சியோல் இது ஒரு சோலோ கேரக்டர். இதால் மேஜிக்கே யூஸ் பண்ண முடியாது. பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் ஏன் இந்த கேரக்டர் கேமில் சூஸ் பண்ணுறது இல்லைன்னு பார்த்தா, இதால் மேஜிக்கே யூஸ் பண்ண முடியாதுங்கிறப்ப இதை வச்சு ஒரு சண்டையும் போட முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட் தான் எல்லாருக்குமே இருக்கும். ஏன் ஒரு கேமில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கேரக்டரை விட இது மோசமான கேரக்டர் மற்றவங்களுக்குலாம் தெரியாது. இதாலையும் கூட ஒரு சில மேட்சுக்காக கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும்னு. ஒரு சிலன்னு சொன்னதுக்காண்டி நிறையா இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. வெறும் ஒன்று தான் இருக்கு. அப்படி சொல்லும் போதே அந்த டிராகன் அட்டாக் பண்ண சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த டிராகன் ஹீரோவை நோக்கி அட்டாக் பண்ண உடனே ஹீரோ அதை பார்த்துட்டு வாவ் டக்குன்னு ஒரு வில்லத்தனமான ஸ்மைல் பண்ணுறான். என்னோட இந்த கேரக்டரால் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே மேஜிக்னு சொன்னால் அது இந்த பிளிங்க் ஸ்பெல் மட்டும்தான். அப்படி சொல்லிட்டு அவன் கண்ணு மிக்கிற நேரத்தில் வேகமாக போயிட்டு ஒரு வெட்டிட்டு அதே இடத்துக்கு திருப்பி வந்து நிற்கிறான். நான் வச்சிருக்க இந்த கேரக்டரோட யூனிக் ஸ்கில் தான் பிளிங்க். இந்த பிளிங்க் ஸ்பெல் மூலமாக 10 மீட்டர் இல்லைன்னா 3 மீட்டருக்குள்ள ரேண்டம் டைரக்ஷன்ல இருந்து டிராவல் பண்ண முடியும். அந்த கேரக்டர் ரேண்டமான டைரக்ஷன்ல டிராவல் பண்றதுனால அது போற ஸ்பீடு அப்புறம் இம்பாக்ட்னால அதே இடத்துல செத்துரும். இந்த கேரக்டர் யூஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம். அதனால தான் பெரும்பாலான பிளேயர் இதை எடுக்கிறதே இல்லை. ஏன்னா இதை யூஸ் பண்ணும்போது நம்ம மானா யூசேஜ் அப்புறம் டைம் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே நம்ம கரெக்டாக பார்க்கணும். எப்படியா இருந்தாலும் இந்த கேரக்டர் இந்த பிளிங்க் ஸ்பெல்ல மாஸ்டர் பண்ணிட்டான். அதனால இவன் போற டைரக்ஷனை இவனால கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதோட இந்த கேரக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ்னால இதுக்கு வர பெனால்ட்டியுமே நலிஃபை ஆகிடும். பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா பிளிங்கை யூஸ் பண்ண அடுத்த 2 நிமிஷத்துக்கு இவனால நகர முடியாது. இவனால மானாவே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இவன்ட்ட மானா ஸ்டேட்டே கிடையாது. பிளிங்க் ஸ்பெல்லால பெருசா எந்த பயனும் கிடையாது. ஆனால் இந்த பிளிங்க் ஸ்பெல்லோட ஒரு டைரக்ஷன் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால இந்த கேரக்டர் பர்ஃபெக்ட் யூசர்னு என்ன சொல்றாங்க. நான் கடந்த 10 வருஷமா இந்த கேரக்டரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கேரக்டரை வச்சு நான் மேஜிக்கே யூஸ் பண்ணாம தான் எல்லா பேட்டிலுமே அப்படி இருக்கும்போது இந்த மேஜிக் நலிஃபை பண்ற இந்த டிராகனால என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் ஹீரோ டிராகனோட நடுமண்டையிலே வெட்டி 2ஆ கிழிச்செறிஞ்சிடறான். இப்போ ஹீரோக்கு மெசேஜ் காட்டுது, நீங்க ஃபைனல் பாஸை தோக்கடிச்சிட்டீங்க. அட என்ன நிஜமாவே நான் அந்த மான்ஸ்டர் கொண்டேனா என்ன? இப்போ நான் அந்த மான்ஸ்டர் கொண்டதுனால இது கண்டிப்பா ஒரு ஏஷியன் ரிலீக்கா மாறிடும். ஏன்னா நான் வச்சிருக்கதே ஒரு குப்பை கேரக்டர் தான். ஹீரோ அந்த டிராகனோட அந்த ஃபைட்டை போஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி போஸ்ட் அமுக்க ஹீரோவோட பிசியில் ஒரே மெசேஜாக பாப்பப் ஆகுது.
தப்பான முடிவு காரணமாக 90% ஈத்தர் வேர்ல்டு அழிக்கப்பட்டுட்டு அதே மெசேஜ் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கு. என்னாச்சு? நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் ஒரிஜினல் எண்டிங்கை ரீச் பண்ணீங்க. ஏன்னா ப்ளீஸ் ஒரிஜினல் எண்டிங்கை ரீச் பண்ணுங்க. என்னன்னு ஹீரோ கத்துறான். பார்த்தா டக்குன்னு ஹீரோ பிசிக்குள்ளே போயிடுறான். இப்போ பார்த்தோம்னா ஹீரோட வெறும் பிசி மட்டும் தான் அங்கே இருக்கு. இப்போ ஹீரோ ஏதோ ஒரு பழைய வீட்டில் படுத்து கிடக்குறான். டக்குன்னு முழிச்சு, அட நான் இப்போ எங்கே இருக்கேன்? அட இப்போ இங்கே என்னதான்ப்பா நடக்குது? ஹீரோ சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருக்கு. என்னது கண்ணாடியா அப்படின்னு ஹீரோ போய் அந்த கண்ணாடியில் அவன் மூஞ்ச பார்க்குறான். ஹீரோ அந்த கண்ணாடியை பார்த்து ஷாக் ஆகுறான். அட இந்த உருவம் நான் கேமில் பயன்படுத்திக்கிட்டு இருந்த அதே கேரக்டர் தான், பேக் யூசியோ. இப்போ டக்குனு ஹீரோவோட சைடில் ஒரு சிஸ்டம் பார்க்குது. அதில் எபிசோட் 1 த சேஸ் ஆரம்பிக்குது. அட இது யூசியோட ஸ்டார்டிங் குஸ்ட் தானே? இல்லை வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்டில் கையை விட்டு பார்க்குறான். பார்த்தா அதில் ஒரு ஷீட் இருக்கு. அது என்னன்னு திறந்து பார்த்தோம்னா அது ஒரு அகாடமியில் சேர்றதுக்கான. பார்த்தா அவனோட கையில் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு. அப்போ சொல்கிறான், த ஸ்டெல்லா அகாடமி. என்னதான் நம்பவே கஷ்டமா இருந்தாலும் உண்மையை சொல்லணும்னா இப்போ நான் ஈத்தர் வேர்ல்டுக்குள்ளே இருக்கேன். இப்போ நான் தான் பேக் யூசியோ. எனக்கு ஏதோ ஓரளவுக்கு புரியுது. கடைசியாக என்கிட்ட அந்த வாய்ஸ் சொன்னிச்சு ஒரு உண்மையான எண்டிங்கை கொண்டு வரணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கேமுக்கு நிறையவே எண்டிங் இருக்கு. ட்ரூ எண்டிங்னா நான் இப்போ எதன்னு கண்டுபிடிக்கிறது? ஒரு நிமிஷம் இரு, அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குமா? கடந்த 10 வருஷமா யாருமே ட்ரூ எண்டிங்கை ரீச் பண்ணதே இல்லை. அடைச்சா யோசிக்கப்ப இது நேரம் இல்லை. இதை போய் நான் எப்படி மறந்தேன்? என்னோட மெமரியில் இருக்கிறது மட்டும் சரியா இருந்துச்சுன்னு சொன்னா பேக்ஸியோல் முழிச்ச உடனே அவனை ஆட்கள் வருவாங்க. ஏன்னா அவனை கொல்றதுக்காண்டி. இப்போ அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தன் சொல்றான், அடைச்சா அவன் எங்கே தான் போய் ஒளிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லையே. ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், நான் ரொம்ப நேரத்தை வீணாக்கிட்டேன். அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தன் பார்க்குறான், அங்கே ஒரு வீடு தெரியுது பாருங்க. அந்த லீடர் மாதிரி இருக்கவன் கத்துறான், அங்கே போய் அவனை தேடி பாருங்க. அடைச்சா இப்போ நான் என்னதான் பண்ணுவேன்? நான் இப்போ அவங்கள எப்படி தான் தாண்டி போகிறேங்கிறது எனக்கு தெரியவே இல்லையே. அதே நேரத்தில் அவங்கள எதிர்த்து என்னால் சண்டையும் போட முடியாது. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? டக்குன்னு அவன் முன்னாடி சிஸ்டம் வந்து உங்களால் பிளிங்கை யூஸ் பண்ண முடியும். என்னது, என்னால் பிளிங்கை யூஸ் பண்ண முடியுமா? இப்போ நமக்கு அந்த பிளிங்க் ஸ்கில்லை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பிளிங்க் ஸ்கில் பாடி மோனா லீக்கேஜ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கில் இருக்கும். நான் வச்சிருக்க இந்த கேரக்டரான பேக் யூசியோலுக்கு மேஜிக்கே யூஸ் பண்ண முடியாத நிலமையில அவனுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கைனா அது இந்த பிளிங்க் ஸ்கில் மட்டும்தான். அதோட இந்த பேக்ஸியோல் அந்த ஒரே ஒரு ஸ்கில்லை மட்டும்தான் இவன் லைஃப் ஃபுல்லாகவே ட்ரைனிங் எடுப்பான். இப்போ நமக்கு எங்கே விட்டாங்களோ அதே இடத்துக்கு காட்டுறாங்க. ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இந்த ஸ்கில்லை நான் இன்னமும் இம்ப்ரூவே பண்ணல. அப்படி இருக்கும்போது இது எனக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியலையே. பிளிங்க் ஸ்கில் கிளாஸ் 0 அதிகமாக போகக்கூடிய தூரம் 9 மீட்டர், பாடு 1, கூல் டவுன் 3 செகண்ட். இப்போ என்ன இந்த சிஸ்டம் என்ன பிளிங்கை யூஸ் பண்ண சொல்லுதா? ஆனால் நான் அது வந்து இந்த வேர்ல்டில் யூஸ் பண்ணதே இல்லை. அதோட என் வேர்ல்டில் நான் கீபோர்டு மவுஸ் அதை வச்சு தான் அந்த ஸ்கில்லையே யூஸ் பண்ணேன். இப்போ ஹீரோ துரத்தி வந்தானுங்க, வேகமாக அந்த வீட்டுக்கு வந்துட்டானுங்க. ஹீரோ யோசிக்கிறான், என்ன இவனுக்கு இவ்வளோ ஸ்பீடாக வந்துகிட்டு இருக்கானுங்க? அடைச்சா எனக்கு இப்போ டைமே இல்லை. இப்போ என்னால் ஒன்று தான் பண்ண முடியும். அப்படி சொன்னோன்னே ஹீரோ அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிடறான். அவனை துரத்திட்டு வந்தானெல்லாம் கத்துறானுங்க. அங்கே ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவனை போய் பிடிங்க. அந்த கூட்டத்தில் வந்தவன் கத்துறான், ஏ ஓடாரா நில்றா. இன்னொருத்த சொல்கிறான், எக்காரணத்தை கொண்டு அவனை விட்டுறாதீங்க, அவனை பிடிச்சா. இந்த கேமோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, பின்னாடி துரத்திட்டு வர இவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சுப்பான். இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொன்னா நான் பிளிங்கை யூஸ் பண்றது மட்டும்தான் ஒரே வழி. அந்த கூட்டத்தில் வர எவனாச்சும் மேஜிக் ஷோ போட்டிருந்தானுங்கன்னு சொன்னா என்ன ஈஸியாகவே வந்து பிடிச்சிருவானுங்க. நான் பிளிங்கை யூஸ் பண்ணா மட்டும்தான் இங்கேருந்து தப்பிக்க முடியும். கொஞ்சம் பொறுமையாரு. நீ பிளிங்கை பல தடவை யூஸ் பண்ணியிருக்க, இப்போ ஒன்றும் புதுசாக யூஸ் பண்ணல. தாட்டி உன்னோட மசிலுக்கு அந்த மெமரியை அனுப்பு அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டே உன்னால தப்பிக்க முடியாது, ஒழுங்கா நில்றா. அதுக்குள்ளேயும் என்ன பிடிக்கிற தூரத்துக்கு வந்துட்டானுங்க. பிளிங்கை யூஸ் பண்ணுறதுனால பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த யூசர் போய் அந்த பவரை கண்ட்ரோல் பண்ணலன்னா அது போகிற ஃபோர்ஸுக்கே அந்த யூசரை கொண்டுடும். ஆனால் அது மற்றவங்களுக்கு தான், எனக்கு ஒன்றும் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். டக்குனு ஹீரோ பின்னாடி ஒருத்தன் கத்தியை தூக்கிட்டு உன்னை நான் நரகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்டா, செத்து போடா அப்படின்னு குத்த வரும்போது ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆகிறான். இதுதான் சரியான நேரம். பிளிங்க் என்ன, நான் அதை செஞ்சுட்டேன், ஒரு வழியாக அந்த அட்டாக்லேருந்து நான் டாஜ் பண்ணிட்டேன். சுற்றி இருந்தவனா சொல்கிறானுங்க, ஏன்னா அவன் ஒரு மேஜா, அவனால் எப்படி அதை பண்ண முடியும்? அவனை பார்த்து வியந்ததெல்லாம் போதும், போய் அவனை பிடிங்க. அவன் பிளிங்க் யூஸ் பண்ணியிருக்கான், அதனால அவன் பாடி கொஞ்சம் நேரத்துக்கு பேரலஸ் ஆகி தான் இருக்கும். ஏன்னா ஒரு நிமிஷம் இரு, அந்த பொடியை எப்படி இப்போ நான் வந்து போயிட்டு இருக்கான், அவன் பாடி நேரம் பேரலைஸ் ஆகில இருக்கும். கேர்ஃபுல்லாக, ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இது மற்றவங்க யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. இதனால தான் மற்ற பிளேயர்ஸ் யாருமே இந்த கேரக்டரை யூஸ் பண்ணி விளாட்றதே கிடையாது. கண்டிப்பாக இந்த எபிசோடை முடிச்சு நான் தாண்டி போயே ஆகணும். 99% பிளேயர்ஸால் இதை தாண்டி போக முடியலைனாலும் என்னால் கண்டிப்பாக இதை தாண்டி போக முடியும்னு உறுதியாக சொல்ல முடியும். 1 2 3 பிளிங்க். ஹீரோ போகும்போது பார்த்து சொல்கிறானுங்க, இந்த பொடியனால இப்படி இவ்வளோ வேகமாக இந்த பிளிங்கை யூஸ் பண்ணிட்டு போக முடியுது. உங்களில் யாரெல்லாம் மேஜிக் யூஸ் பண்ண முடியுமோ அவங்களாம் முன்னாடி வாங்க, தூரத்துல இருந்தே அவனை அட்டாக் பண்ணுங்க. இப்போ ஹீரோ பார்த்துட்டு சொல்கிறான், என்ன அவங்க அதுக்குள்ளேயே மேஜிக் அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டாங்களா என்ன? இது ஃபர்ஸ்ட் எபிசோடோட 2வது ஸ்டேஜ். அவங்க மேஜிக் அட்டாக் பண்ணும்போது நம்ம பிளிங்கை யூஸ் பண்ணி தப்பிக்கும். இதை பிசியில் பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம மானிட்டரில் எல்லா இடத்தையும் பார்க்க முடியுங்கிறதுனால ஈஸியாகவே டாச் பண்ணிடலாம். ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அப்படி சொல்லும் போதே ஹீரோக்கு அடுத்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது. மேஜிக் லீக்கேஜ் ஸ்கில் மூலமாக உங்களுக்கு இப்போ 6th சென்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. இப்போ ஹீரோவோட பாடியை சுற்றி கிரீன் கலரில் எனர்ஜி வெளியாகுது. அந்த எனர்ஜி வரது மூலமாக எங்கேருந்து மேஜிக் அட்டாக் வருதுங்கிறத ஹீரோவால் பார்க்காம ஃபீல் பண்ண முடியுது. அதோட ஆக்சலரேஷன் பவர்னால ஈஸியாக வர எல்லா மேஜிக் அட்டாக்லேருந்து ஹீரோ டாச் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதில் ஒரு அட்டாக் ஹீரோட பக்கத்தில் வரும்போது சொல்கிறான் ஹீரோ, இதுதான் பர்ஃபெக்டான டைமிங், பிளிங்க் அப்படின்னு சொல்லி அந்த அட்டாக்லேருந்து டாச் பண்ணுறான். அந்த அட்டாக் விழுந்த இடத்த காட்டுறாங்க. பார்த்தா அந்த இடமே கருகி போயிருக்கு. ஜஸ்ட் மிஸ்டா விட்டுருந்தா ஊதிருப்பானுங்க ஒரேடியாக சங்கு. இன்னும் இதை கடைசியாக ஒரே ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான் இருக்குது.
அந்த கடைசி ஸ்டேஜ் என்னன்னா அந்த கேனியான பிளிங்க் யூஸ் பண்ணி தாண்டி போகும். நான் மட்டும் இந்த டிஸ்டன்ஸை தாண்டிட்டேன்னு சொன்னால் அங்கிட்டு ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்க மேஜோட டீமில் போய் சேர்ந்துருவேன். அதோட இந்த எபிசோட முடிஞ்சிடும். இப்போ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தான். என்னோட பிளிங்க் 0.1 செகண்ட் கூல் டவுன் டைம் எடுக்கு. 0.1 செகண்டுங்கிறப்ப இந்த 20 பறக்கிற கல்லில் என்னால் கரெக்டாக ட்ராவல் பண்ண முடியாது. அப்படியே நான் ட்ராவல் பண்ணனா என்னை துரத்திட்டு வர இவனுங்க எனக்கு இறஞ்சலாக இருப்பானுங்க. அதோட என்னை துரத்திட்டு வரணுங்க சரியான வேகமாக இருக்கானுங்க. என்னை ஈஸியாகவே ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வச்சு பிடிச்சிட்டானு. அப்படி இருக்கும்போது நான் இதை தாண்ட போனேன்னு சொன்னால் இதை தாண்டும் போதே என்னை ஈஸியாகவே அவனுக்கு மேஜிக் அட்டாக்கை வச்சு கொண்டுடுவானுங்க. நான் இப்போ இதை முடிக்கணும்னு சொன்னால் எனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு நான் இவனுங்களை கொன்னே ஆகணும். நான் உயிரோட வாழ்றதுக்காண்டி இவனுங்களை கண்டிப்பாக நான் கொன்னே ஆகணும். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி மக்களே.